ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிட் இன் துபாய். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு vlog எடுக்கிறோம். லாஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் மால் போய் அங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ஒரு vlog போட்டிருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். சம்பவம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நம்ம இன்னைக்கு கராமா போய் கராமாவில் காட்டுப்பசி அப்படின்ற ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் அவங்க மெனுவில் உள்ள சிக்னேச்சர் டிஷ் நான்வெஜ் சம்பவம் அதைத்தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பிடிக்க போகிறோம். அந்த காட்டுப்பசின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி நான் காலையிலேருந்து சாப்பிடாம ரொம்ப ஒரு வெறியோடு இருக்கேன். இன்னைக்கு போய் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிடிக்க போறோம். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கராமா ஏரியால உள்ள காட்டுப்பசி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது ரொம்பவே ஃபேமஸான தமிழ் ரெஸ்டாரண்ட் துபாயில. நீங்க கூகுள்ல டாப் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் துபாய் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு காட்டுப்பசி வந்து நம்பர் செகண்ட்ல உங்களுக்கு காமிக்கும் சர்ச்ல. நீங்க ரிவ்யூஸ்லாம் கூட பாருங்க. இது வந்து ரொம்பவே ஃபேமஸான பிரியாணி, நான்வெஜ் மீல்ஸ் எல்லாமே இங்க மட்டன், கோலா, உருண்டை இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பிடிக்கலாம். அந்த முக்கியமான ஸ்பெஷல் ஐட்டம் இங்க பலாக்கோட்டையில செஞ்ச கோலா உருண்டை இருக்கு. அது நான்வெஜ்க்கு ஈக்குவலான ஒரு வெஜ் கோலா உருண்டை. நீங்க மஸ்ட் ட்ரை. நீங்க கண்டிப்பா இங்க வரதா இருந்தா அதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க மெட்ரோல வர்றதா இருந்தா இங்க ஏடிசி மெட்ரோல இருந்து ஒரு 2 minutes வாக் தான். நீங்க ஏடிசி மெட்ரோல இருந்து இறங்கி வந்துடலாம். சப்போஸ் நீங்க கார்ல வர்றதா இருந்தா உங்களுக்கு பார்க்கிங் வந்து ஜஸ்ட் மெட்ரோ கிட்டே நிறைய பார்க்கிங் இருக்கு. இல்ல ரெஸ்டாரண்ட் பேக் சைட்லயும் உங்களுக்கு நிறைய பார்க்கிங் இருக்கு. நீங்க அங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம். மெட்ரோல இருந்து இந்த பார்க்கிங்ல நான் காமிச்சேன். நீங்க பார்க் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முன்னாடி ஒரு 1 minute வாக்ல வந்து நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வந்தாலே இந்த சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காட்டுப்பசியோட போர்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு இப்ப இந்த கார்த்தியோட பிக்சர் வச்சிருக்காங்கன்னா, இந்த 3 yearsக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ணும்போது இங்க இந்த கைதி படம் ரிலீஸ் ஆன டைம்ல இவங்க கைதி பிரியாணின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது கைதி பிரியாணியே பார்த்தீங்கன்னா அந்த அவர் எப்படி இந்த விலங்கு மாட்டிட்டு சாப்பிட்றாரு அதே ஸ்டைலில் அவங்க பிரியாணி வந்து அந்த தூக்குச்சட்டியில் ஒரு விலங்கு மாதிரி மாட்டி வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு துபாயில். நீங்கள் துபாயில் டூரிஸ்ட்டாக வந்தாலும் சரி, இல்லை துபாயில் இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நம்ம ஊர் டேஸ்ட்டில் சாப்பிடணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கராமாவில் ஆரம்பிச்சு இதோட அப்ராக்சிமேட்லி 3 years ஆச்சு. இதோட ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துபாயில் நிறைய இடத்துல பிரியாணி, மந்திரிஸ் எல்லாமே கிடைக்கும். பட் இங்கே ஃபேமஸ்ன்றது இவங்களோட ஸ்பெஷல் நான்வெஜ் சம்பவம் மீல்ஸ் தான். இங்கே வந்து இவங்களோட ஸ்பெஷலே வந்து இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இறால் குழம்பு. இதோட முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை. அப்படியே நம்ம மதுரையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். உங்களுக்கு என்னைக்காவது வந்து இந்த பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்குது, எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் நல்லா கட்டணும் அப்படின்னா நீங்க 100% இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி வரலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மெனுவில் வந்து புதுசா நான்வெஜ் சம்பவம் விருந்துன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். இந்த நான்வெஜ் சம்பவத்தோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 26 dirhams. 26 dirhamsக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். தனியா நீங்க வந்து இதுக்குன்னு சைட் டிஷ் எதுவும் ஆர்டர் பண்ண தேவையில்ல. சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே இதுலயே வந்துடும். நான் உங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே என்னென்ன இருக்குன்னு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லி பிரியாணி. நான் மதுரைக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது காட்டுப்பசியில் உள்ள அந்த நல்லி பிரியாணி தான். நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நூன்லையும் இருக்குது, நீங்கள் நூன்லையும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிலேயே அவங்க நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மட்டன் நல்லி பிரியாணி, மட்டன் சுக்கா பிரியாணி, இடிச்ச நாட்டுக்கோழி பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65 பிரியாணி. இதை தவிர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸில் ஃபிஷ் கொல்லி வடான்னு போடுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த கொல்லி வடை கிடைக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மதுரையில் ஜிகிர்தண்டா சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அதே ஸ்டைல் அப்படியே அதே டேஸ்ட் வந்து இங்கே கொடுக்குறாங்க. இங்கே ஜிகிர்தண்டாவும் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுப்பசியில் ஒரு நல்ல ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு நன்னாரி சர்பத், ஒரு ஜிகிர்தண்டா, இது போதும் நம்மளுக்கு. அப்படியே ஒரு சண்டே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை கோலா உருண்டை. இது வந்து வெஜ்ஜு தான், ஆனால் நல்லா ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் வருது. நல்லா ஒரு மட்டன் கோலா உருண்டை மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா அந்த பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டனால அந்த ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது ஃப்ளேவர். நம்ம ஊர் பருப்பு வடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் அப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கு. இப்போ உண்மையிலே பலாக்கொட்டைன்னு சொன்னால் நம்ப முடியல, அந்த அளவுக்கு ஒரு மட்டன் ஃபீல் தான் இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் போன் சூப். நல்லா கருவேப்பிலை, நல்லா நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து நல்லா
சூப்பராக எல்லாமே தாளிச்சு போட்டிருக்காங்க. தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்குது. நல்லா யாருக்காவது ஜலதோஷம் வந்தால் நல்லா அந்த சூப் வாங்கி குடிக்கலாம். நல்லா ஒரு இலையில சாப்பிடும்போது தான் நம்ம ஊர் ஒரு ஃபீல் வருது நல்லா. ஐட்டம் இருக்குது டோட்டலாக. நான் வந்து இப்போ என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல், இது வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட்டு, மாங்காய் ஊறுகாய், இது வந்து பூரி நம்மளுக்கு வந்து இல்லை, நம்மளுக்கு பன் பரோட்டா கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்புறம் லெமன் ரைஸ், இது வந்து மில்க் ஸ்வீட், இது கேரமல் பாயாசம், தால், சாம்பார், ரசம், மோர். இந்த லைன் ஃபுல்லாக வெஜிடேரியன் லைனு, இது ஃபுல்லாக நான்வெஜ் லைனு. இது தயிர், மஷ்ரூம் சுக்கா, எக் பொரியல், சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் 65, ஃபிஷ் 65, கோபி 65. ஆல்மோஸ்ட் வந்து வெஜ்ஜு நான்வெஜ் உள்ள எல்லா ஸ்டார்டர்ஸும் நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு. அப்படியே பூ மாதிரி, அவ்வளோதான். சூப்பர். ஓகே, தேங்க்யூ. நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஐட்டமும் வந்துருச்சு, இன்க்ளூடிங் அப்பளம். நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் பருப்பு நெய்லேருந்து ஆரம்பிக்கலாம். சூப்பர். ஓகே, போதும். இல்லை, பருப்பு ஈக்குவலாக நெய் ஊற்றி சாப்பிட்றோம். ஆஹா, அந்த நெய்யோட மனம் பயங்கரமாக இருக்கு. நல்ல டேஸ்ட்டு. பொரியல் டேஸ்ட் பண்ணலாமா? இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ பின்னாடி உங்களுக்கு ஒரு மாதிரி பாம்பான் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த கடையில் வர நூன் ஆர்டர்ஸ். அந்த நூன் ஆர்டர் வரும்போதெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு அலாம் சவுண்ட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வித் கத்திரிக்காய் கூட்டு. இந்த பருப்புக்கு இதுவும் சேம் சரமாக நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பருப்பு தான் நல்லா ஒரு ஹோம்லி ஃபீல் இருக்குது. நல்லா திக்காக அதுக்கு நெய் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு கோபி இதையும் சாப்பிட்டுக்குவோம். நிறையா ஸ்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கோபி சாப்பிடும் போதே ஆயில் தான் நிறைய வரும். இங்கே ஆயில் இல்லாமல் நல்லா சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃபஸ்ட்டு பூரி டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாவோட குழம்பையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம அந்த பூரியை டேஸ்ட் பண்ணிடலாம். பூரிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ், கருவாடு எல்லாமே இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக கருவாட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணலாம். பூரி கருவாட்டு குழம்பு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இங்கே பூரி மட்டன் குழம்பு, பூரி கருவாடு குழம்பு எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக அந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க வந்து. ஓகே, அப்படியே லெமன் ரைஸும் ட்ரை பண்ணிடுவோம். ஒரு நான்வெஜ் சம்பவத்துக்கு இன்க்ளூடிங் லெமன் ரைஸ், பூரி எல்லாமே வருதுன்னா அது பெரிய விஷயம் தான். இந்த கோயில் பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது லெமன் ரைஸில். என்னதான் இருந்தாலும் ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்னாலும் அந்த 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 ஃபுட்டுக்கு அந்தந்த ஃபீல் கொண்டு வந்துடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து லெட்ஸ் ட்ரை வித் சாம்பார். ட்ரை டேஸ்ட்காக. இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப செலக்டிவாக தான் பிடிக்கும் ரசம். ரொம்ப ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான் அந்த சில ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் மிஸ் ஆயிரும். சில ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப தண்ணியாக்கிடுவாங்க, அந்த மிளகு ஃபீல்லாம் இருக்காது. இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அப்படியே ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு புளி க்ரியேட் பண்ணி அதில் அப்படியே சென்ட்ரா ரசத்தை விட்டு, ஆஹா, நல்லா மல்லி இதெல்லாம் போட்டு பர்ஃபெக்ட். அதாவது தனியாக வாங்கி ஒரு சம்பு குடிச்சிடலாம், அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது.
ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ரசம் சூப்பராக இருக்குப்பா. போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு போகணும். அப்படியே நம்ம கொஞ்சோண்டு எக் பொரியலும் டேஸ்ட் பண்ணிடலாம். முட்டை பொரியல். இன்னும் மஷ்ரூம் சுக்கா இருக்குது, மிஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. நல்லா மசாலாலாம் சூப்பராக போட்டு பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே நல்லா மதுரை ஃபீல் தான் வருது சாப்பிடும் போது. ஓகே, நான்வெஜ்ஜுக்கு ஜம்ப் ஆகலாம். ஆனால் எல்லா குழம்பும் 4 குழம்பு இருக்குது. 4 குழம்பு டேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ சிக்கன் குழம்பு டேஸ்ட் பண்ணலாம். ஆஹா, வீட்டில் அப்படியே எங்கள் பார்ட்டி பண்ணுற மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்குது. நல்லா முழுங்கும்போது தான் அந்த ஒரு காரத்தோட ஒரு கிக்கு வருது. நல்லா இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு சைடு வேணுமே. இதாக இருக்குது சிக்கன் 65. நல்லா நான் அச்சாரம் இப்போ ஆறிடுச்சு. நான் வீடியோக்காக வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் ஆனால் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும் பாருங்க. அடுத்த ரைஸ் வாங்கி 3 குழம்பையும் டேஸ்ட் பண்ணிடலாம். மீல்ஸ் அன்லிமிட்டட் தான். நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கி சாப்பிட்லாம். நம்ம அடுத்து வந்து ஃபிஷ் குழம்பு. நல்லா இங்கே பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ஃபிஷ் குழம்போட கலர் செம்மையாக இருக்கு. ஆஹா, நல்ல ஸ்மெல்லு. நல்லா அந்த மீனோட ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு குழம்புல ஏதோ நேற்று வச்ச மீன் குழம்பு மாதிரி அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு. நல்லா அந்த ஃபிஷ் குழம்போட அந்த புளிப்பு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காரமும் கரெக்டாக இருக்கு. ரொம்ப காரம்லாம் இல்லை. அதுக்கு ஒரு பக்காவான ஃபிஷ் குழம்பு. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் எவ்வளோ நாளும். அடுத்து ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட் பண்ணிடுவோம். மட்டன் குழம்பு வெளியும் பீஸும் தராங்க. மட்டன் குழம்புலையும் பெர்ஃபெக்ட் மதுரை டேஸ்ட் தான். ஒரு நல்ல சிம்பிளான மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஹோம்லி ஃபீல் இருக்கு. ஃபிஷ் 65 இருக்குது, மிஸ் பண்ணிட்டோமே. பஞ்சு மாதிரி இருக்கேன் நல்லா. வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃபிஷ் 65. ஐ திங்க் இந்த முழுக்க 3லுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இதுதான். கருவாடு குழம்பு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. மீன் குழம்புக்கும் கருவாடு குழம்புக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆஹா, ரொம்ப சூப்பர். கேரமல் பாயாசம். நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு. இது எப்படி நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. நார்மலாக அந்த சுகர் போடுறதுக்கும் இந்த கேரமல் பண்ணி பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படியே ஸ்வீட் பொங்கலும் ட்ரை பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக இருக்கு. ஆஹா, நல்லா மெல்ட் ஆகி போகுது வாயில போகும்போது. அவ்வளோ சூப்பராக இருக்கு. சூப்பர், மஸ்ட் ட்ரை இந்த ரெண்டு ஸ்வீட்டுமே. கைஸ், நான் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டேன். ரொம்பவே திருப்தி. என்னால் நகர கூட முடியல. கடைசியா வந்து ஃபைனல் டச்சா ஒரு ஜிகிரு தண்டாவும் குடிச்சாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க 2 முக்கியமான அப்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இங்க வந்து சாப்பிட்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு நான் இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன நாங்க டிசைட் பண்ணிருக்கோம்னா, அன்டில் திஸ் எண்ட் ஆஃப் திஸ் இயர் 2024 முடியறதுக்குள்ள நீங்க வந்து இங்க சாப்பிட்றீங்க, எத்தனை தடவை வேணா சாப்பிடலாம். 50 திரம்க்கு மேல நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்.
நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். நம்ம சேனல்ல சிட் இன் துபாயை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நீங்க போன்ல காமிச்சா போதும், உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட், நீங்க எத்தனை தடவை சாப்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு துபாய்க்கு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பிக்கணும் ஆசையா இருக்கா, இல்ல இந்த காட்டு பசிக்கு நீங்க பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தராங்க. நீங்க துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க் ஆர் இன்டர்நேஷனல் சிட்டி, ஷார்ஜா, துபாயில எந்த லொகேஷனாலும் சரி, உங்களுக்கு பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இட்ஸ் a வெரி நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துபாய் பத்தி உங்களுக்கு வேற எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. துபாய் பத்தின ஜாப் அப்டேட்ஸ், நீங்க ஒரு டூரிஸ்டா இங்க டிராவல் பண்ணணும், ஆர் நீங்க வந்து இந்த துபாயோட ஃபுட் பிளாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்னும் உங்களுக்கு துபாயை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல வரும். ஸ்டே டியூன்ட் அண்ட் see you again in another video.